அனைவருக்கும் வணக்கம். விசிக தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாள் விழா மேடையில நடந்த ஒரு கூத்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களை மறைமுகமாக சாடும் இழிவுபடுத்தும் வகையில ஒரு கவிதை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ஐயா ராமதாஸ் மற்றும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை மறைமுகமாக சாடும் வகையில் அவர்களுக்கு ஒரு கவிதை. ஏதோ அழுகிய மாங்கொட்டை எரிந்து பானை உடையுமா ஏதோ கிறுக்கு கிறுக்குன்ட்டு ஏதோ அவங்க பேசி வச்சிருந்தாங்க. அதை தோழர் திருமாவளவன் அவர்கள் பயங்கரமா ரசிச்சாங்க, அந்த கூட்டமே ரசிச்சிச்சு. ஆனா பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் வெளியிருந்து அதை பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப முகம் சுழிக்கக்கூடிய வகையில தான் அதை பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பிறந்தநாள் விழா, நீங்க உங்களை வாழ்த்திட்டு போங்க, இது எதுக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு தேவையில்லாம ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது தமிழ் சமூகங்களுக்குள்ள தமிழர்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை மாண்பை சிதைக்கக்கூடிய ஒரு செயல் இல்லையா? திராவிடம் இதை விரும்புது, இதுதான் நடக்கணும் அப்படின்னு விரும்புது, அதை நீங்களே முன்னின்று செய்து கொடுக்குறீங்களே அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவங்க மேல கடுமையா வைக்கப்பட்டுச்சு. இதை நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டனங்கள் தெரிவிச்சாங்க, சிலர் வீடியோ போட்டாங்க, கடந்து போயிட்டாங்க. ஆனா பாமக இந்த விஷயத்த கொஞ்சம் சீரியஸா எடுத்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் பார்க்க தோணுது. ஏற்கனவே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த கவிஞர் சினேகா அவர்களுக்கு பாமக தரப்புல இருக்கக்கூடிய ஆட்கள் அவருடைய எண்ணுக்கே அழைச்சி நாகரிகமா தான், ரொம்ப நாகரிகமா தான் கேட்டிருக்காங்க. நீங்க இப்படி பேசலாமா, அது ஒரு விழா மேடை, நீங்க பேசுறது என்ன வேணா பேசிட்டு போலாம், அதை விட்டுட்டு நீங்க சம்மதமே இல்லாம பாமகவையும் ராமதாஸ் அவர்களையும் நீங்க அதுல இழிவுபடுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பேசும்போது அவங்க எந்த இடத்துலயுமே அந்த ஆடியோல நான் அவரை சொல்லல, நான் அவரை குறிப்பிட்டு பேசல அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் மேடையில பேசணும்னா பதிலுக்கு நீங்களும் மேடை போட்டு என்ன வேணா பேசிக்கோங்க, போன்ல எல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அப்படி போன் போட்டு பேசுறதுன்றது தேவையில்லாத வேலை தான். ஏன் அப்படின்னா இது அப்படி அணுகக்கூடிய முறை இல்லை. என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு பெண்ணு, அவங்களுடைய பர்சனல் நம்பருக்கு போன் பண்ணி என்னதான் ஆதங்கம் எவ்வளவுதான் நாகரிகமா நீங்க பேசினாலுமே அது சரியா வராது. மாற்றாக உடனடியாக பாமக சார்ந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வழக்கு தொடுத்துட்டாங்க. மயிலாடுதுறை மாவட்ட பாமகவை சேர்ந்த நிர்வாகிகள் என்ன பண்ணிருக்காங்க, அங்க காவல் நிலையம் போயிட்டு முறைப்படி புகார் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த திருமாவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் கவிஞர் சினேகா அவர்கள் இரு தரப்புக்கு நடுவில் மோதல் உருவாக்குற முறையில, இரு சமூகங்களுக்கு இடையில குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய வகையில இப்படி அவங்க பேசியிருக்காங்க. அதனால அவங்களை கைது பண்ணி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி புகார் கொடுத்திருக்காங்க. நல்ல முன்னெடுப்பு தான். ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமா, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப 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 கம்மிங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. என்னன்னா, நான் எந்த இடத்துலயுமே ராமதாஸ் அவர்களுடைய பெயரையோ அல்லது பாமகன்ற வார்த்தையோ நான் பயன்படுத்தலையே, நான் கற்பனையா தான் சொன்னேன் அப்படின்ட்டு. நீங்க நினைக்கிறீங்களா நான் பாமகவை தான் சொன்னேன், ராமதாஸ் அவர்களை தான் சொன்னேன் அப்படின்னு ஒத்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு திராணி இருக்குது, தைரியம் இருக்குது, முதுகெலும்பு இருக்குதுன்னு நீங்க நம்புறீங்களா என்ன? நீங்க போன் பண்ணி கேட்கும்போது அவங்க எந்த இடத்துலயுமே அப்படி சொல்ல கிடையாது. நான் அவரை சொல்லலன்னு கூட உங்ககிட்ட சொல்லல, உங்க இஷ்டம், நீங்க என்னமோ பண்ணிக்கங்கன்னு பேசிட்டாங்க. ஆனா அது கோர்ட்டுக்கு வரும்போது அழகா அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, இல்லைங்க அப்படிலாம் நான் அவங்கள சொல்லலைங்க, அதுல அந்த வார்த்தையே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா என்னன்னா, இந்த மோதல் அப்படின்ற அந்த போக்கை உருவாக்கிட்டு அதை எப்பவுமே நீர்த்து போகாம உயிரோட வச்சுக்கிறது அப்படிங்கிற இந்த செயலை விசிக மேடையில், அதுவும் ஒரு பிறந்தநாள் விழாவில் அவங்க செஞ்சதுங்கிறது உண்மையிலேயே ரொம்பவுமே தமிழர்கள் மத்தியில் சிந்து முடிகிற வேலை தாங்க. ஒண்ணு இல்ல, இதே மாதிரியான ஒரு விழா ராமதாஸ் அவர்களுடைய பிறந்தநாள் விழான்னு கூட வச்சுக்கலாமே. அந்த விழாவில் பேசக்கூடியவங்க அல்லது கவிதை சொல்லக்கூடியவங்க இப்படி திருமாவளவன் அப்படின்ற பேரை குறிப்பிடாம, விசிகான்ற பேரை குறிப்பிடாம மற்றபடி எல்லா வார்த்தைகளையும் போட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தரங்கட்டத்தனமா அவங்க விமர்சிக்கிறாங்க, ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு சாதி வெறி, சாதிய வன்மம், அவர்கள் மீது பிசிஆர்ல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற லெவலுக்கு எந்த அளவுக்கு இறங்கி செஞ்சிருப்பாங்க, இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஆனா அவங்களுடைய விழாவில் அவங்க இஷ்டப்படி பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு லைசன்ஸை அவங்களே பயன்படுத்திக்கிறாங்க. ரைட்டு, இருக்கட்டும். ஆக்சுவலி இதை யார் விரும்புது, இந்த செயல்களை யார் விரும்புறாங்க? ஒண்ணும் இல்ல, நாம் தமிழர் கட்சி இருக்குது, விசிகா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். விசிகாவும் நாம் தமிழர் கட்சியும் வெவ்வேறு பாதையில பயணிக்குது. அவங்க வேற ஒரு விஷயத்த நம்பி கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க, இவங்க தனியா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாமக அவங்க இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட போராட்டம், அதுக்கு பாஜக கூட இருந்தா கரெக்டா வருமா, அதிமுக கூட இருந்தா கரெக்டா வருமா, அல்லது அவங்களுடைய சுயநலம், வாட் எவர், அவங்க ஏதோ ஒரு ரூட்ல அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு அதெல்லாமே கூட நம்ம தேர்தல் நேரத்துல கண்டிச்சிருந்தோம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடிப்படையில அது பாமக தொண்டர்களாகட்டும், விசிக தொண்டர்களாகட்டும், நாம் தமிழருடைய தொண்டர்கள் அல்லது ஆதரவாளர்களாகட்டும், இவங்களுக்குள்ள ஒரு பெரிய மோதல் இருக்க வேண்டாம். குறிப்பா இப்ப தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி அவங்க இயங்கிட்டு வராங்க அப்படின்னா எக்காரணம் கொண்டும் விசிக தொண்டர்களாலும் சரி, பாமக தொண்டர்களோடும் சரி ஒரு மோதல் போக்கு அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாம் தமிழர் தலைமை ரொம்ப 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 கவனமா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே இதுல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க, ரொம்ப அரவணைச்சுதான் போற அளவுக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா தொடர்ச்சியாக விசிக அதை விரும்பவே விரும்பாது. அப்படி ஒரு ஸ்மூத்தான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கிறத விசிக விரும்பவே விரும்பாது.
சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சங்கத்தமிழன் உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில நான் கொஞ்சம் 2 வாரத்தை பெருமையா பேசுறேன், கெடுத்துடாதீங்க. அவர் வந்து ஒரு அரவணைப்பா பேசுவாரு, அவர் ஒரு அளவுக்கு அன்போட பேசுவாரு. ஆனா வன்னியரசு இருக்காரு பாத்தீங்களா, வன்னிக்குட்டி, அவர் எப்பயுமே தன்னுடைய வாயுடைய நுனியிலேயே விஷத்தை வச்சிருப்பாரு. வாயை திறந்த உடனே விஷம் வந்து அப்படியே வெளியே விழுந்துரும். அவரு அப்படிப்பட்ட ஒரு ஆளா தான் இருப்பாரு. அப்படி விசிக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மோதல் போக்கு தொடரணும், நாம் தமிழர் விசிக அப்படிங்கிற மாதிரியான ஒரு சண்டை அப்படிங்கிற மாதிரியான ஒட்டவே ஒட்டாதுன்ற மாதிரியான ஒரு தோற்றம் எப்பயுமே இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப காஷியஸா பண்ணுவாங்க. தோழர் திருமாவளவன் அவர்களும் அதுக்கு ஃபுல்லா லைசன்ஸ் கொடுத்து அனுமதிச்சு அதை ரசிச்சுக்கிட்டு அப்படியே தான் அவரும் டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. இங்க நடக்கிற எதுவுமே வந்து இயல்பா நடக்கக்கூடிய விஷயம் இல்லைங்க. இவங்க வாலண்டியரா பாசிட்டிவா அன்பா இவங்க கிட்ட போய் பேசினாலும் கூட பதிலுக்கு அவங்க வந்து தேல் கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. விசிக பரிதாபமா இருக்குது உண்மையிலே. அது ஒரு கட்சியை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காகவோ அல்லது தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காகவோ அல்லது வந்து நான் மட்டும்தான், அதாவது பறையர் சமூக மக்களுக்கு அல்லது வந்து அவர்களால் தலித்துன்னு சொல்லப்படக்கூடிய அல்லது பட்டியல் சமூக மக்களுக்கு நான் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப போராடுறாரு. எங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டா, இப்ப மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களும் பாத்தீங்கன்னா தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களே ஆகட்டும், அயோத்திதாச பண்டிதர் அவர்களை பற்றி ஆகட்டும், அல்லது பறையர் சமூகம் பறையர் குடி எவ்வளவு தொல்குடியானது, அது எவ்வளவு மேன்மை மிக்கது, எவ்வளவு மதிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப அரவணைப்பா போயிட்டு இருக்கும். பறையன்னு சொல்லி யாரெல்லாம் கேவலப்படுத்தினா ஆமாடான்னு சொல்லு, அதுக்கெல்லாம் நீ தயங்கிக்காத அப்படின்னு சொல்லி இந்த தமிழருக்குள்ள இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக தமிழ் தேசியம் என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்பவே போராடும். ஆனா வந்து அவங்க வெறுப்பை வந்து திரும்ப திரும்ப காட்டிட்டே இருப்பாங்க. அதே இன்னொரு பக்கம் திராவிடம் அவங்களை எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் சரி, அவங்களை எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் சரி, அவங்கள வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மட்டம் தட்டினாலும் சரி, ஒரு பரப்புரைக்கு போகும்போது ஆகட்டும், கொடி கட்டுறதுல இருந்து ஒரு சுவரொட்டியில வந்து அவருடைய பெயரை அவருடைய சின்னத்தை வைக்கிறதுல இருந்து தொகுதி பங்கீடு நேரத்துல வந்து அவங்களை அலைய விடுறதாகட்டும், இப்படி எல்லா விதத்திலையும் மட்டம் தட்டி 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 தான் வைப்பாங்க. ஆனாலும் அவங்கள வந்து அவங்க பயங்கரமா புகழ்ந்துகிட்டு கொண்டாடிக்கிட்டு அவங்க கிட்டே போயிட்டு சுத்தி வந்துகிட்டு இப்படியான ஒரு வேலையை அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் தமிழ் தேசியம் என்னதான் அரவணைச்சு வந்தாலும் வேணாம், எங்க கூட ஃப்ரெண்டாலாம் நீ இருக்காத, ஃப்ரெண்டாலாம் நம்ம ஆயிடக்கூடாது, நீங்க நம்ம 2 பேரும் மோதிக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும், அப்பதான் என் பொழப்பு ஓடும் அப்படிங்கிற மாதிரி எங்க தோழர் வந்து ஒரு மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டியில தன் நிலையை எப்படியாச்சும் தக்க வச்சுக்கணும், தன்னுடைய பொசிஷனை எப்படியாச்சும் தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தாங்க ஓப்பனா ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி அவர் பண்ற இந்த செயல்கள் எல்லாமே பாக்குறதுக்கு கோவம்லாம் வரல. சில பேர் கோவப்படுறாங்க, நமக்கு கோவம்லாம் வரல. அவங்க மைண்டுக்குள்ள என்ன ஓடுதுன்னு நம்மளால பார்க்க முடியுது இல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா போங்கயா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அதுலயும் நம்ம வன்னிக்குட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கவிதைக்கு வந்து சப்டைட்டில் போடுறாரு. அந்த அம்மா வந்து மேடையில பேசின கவிதைக்கு சப்டைட்டில் போட்டு சொல்றாரு, இந்த கவிதை இதுல வந்த வரிகள் எல்லாம் போட்டு இதுல என்ன தப்பு இருக்குது, ஆமா அப்படிதான் கரெக்டா தான் பேசிருக்கிறாங்க, அதுல என்ன இப்ப அப்படின்னு சொல்லி இன்னும் இப்ப லைட்டா தானே இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் பெருசா ஆகணும்ல, பெரிய சண்டை ஏதாச்சும் மாறிடாதா, திருப்பி வந்து மூர்க்கமா மோதிக்காதா நாம் தமிழரும் விசிகாவும் அப்படின்றதுக்கான வேலையை வன்னியரசு அவர்கள் பாக்குறாரு. மறுபடியும் இன்னொரு பதிவு ஒண்ணு போட்டு வச்சிருக்காரு பாருங்க, ஏதோ நாய்கள் குறைப்பதினால் சம்திங், அதை வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை டேக் பண்ணி இப்படி ஒரு பதிவு வேற போட்டு வச்சிருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதை தவிர வேற என்ன பேசிட்டாரு அவரு? அதுவும் நீங்க பதிலுக்கு வந்து அவருக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் கூட பண்ணல, மனசார நெஞ்சார வாழ்த்துகள் தெரிவிச்சதை தவிர அண்ணன் சீமான் அவர்கள் உங்களை என்ன பண்ணிட்டாரு? ஆனா அவரை டேக் பண்ணி அவரை நோக்கி வன்னியரசு என்ன வார்த்தை பேசி வச்சிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு நீங்க காஷியஸா இருக்கிறீங்க பாருங்க. எக்காரணத்தை கொண்டு ஒரு ஆரோக்கியமான சூழல் நிலவேறக்கூடாது தமிழ் சமூகங்களுக்குள்ள அப்படின்ட்டு. ஆனா நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்க மாட்டேங்குது. இப்ப தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து நாம் தமிழ் கட்சின்னு ஒரு கட்சி இயங்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த கட்சியில இந்த இரு சமூகங்களும், அது பறையர் சமூகமாகட்டும் வன்னியர் சமூகமாகட்டும் அல்லது பிற தமிழ் சமூகங்களாகட்டும், ஒன்னா சேர்ந்து போய் போஸ்ட் ஓட்டுறாங்க, ஒன்னா சேர்ந்து மேடைகள் அமைக்கிறாங்க, ஒன்னா சேர்ந்து நிகழ்வுகள் நடத்துறாங்க, ஒன்னா சேர்ந்து போராட்டங்கள் ஈடுபடுறாங்க, ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தர் மேடையில பேசுறாங்க, மறுபடியும் அந்த கூட்டத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சேரை எடுத்து அடுக்கி வைக்கிறதுல இருந்து அந்த இடத்த சுத்தப்படுத்துற வரைக்கும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறாங்க. தமிழ் தேசியத்தை உங்களால தவிர்க்க முடியலையே, அந்த ஒற்றுமை உங்களால தவிர்க்க முடியலையே, அந்த பயத்துல தானே இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது இன்னும் எத்தனை காலத்துக்கு நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. விசிக இது எப்பேற்பட்ட ஒரு கெப்பாசிட்டியான தலைவர் தோழர் திருமா அப்படிங்கறத பத்தி நம்ம உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். நான் அவங்களுக்கு இருக்கிற உண்மையிலே அந்த மாஸ் ஆகட்டும், அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு ஆகட்டும், இதெல்லாம் அவங்க எவ்வளவு அழகா பயன்படுத்தலாம். ஆனா ரொம்பவே பரிதாபமா இருக்குது. என்ன தமிழ் தேசியம் பேசுறவங்க அரவணைச்சு போனா கூட இல்ல, எதிரிதான் நீ எனக்கு, எதிரிதான் நீ எனக்கு உதறிட்டு ஓடுறாங்க, திருப்பி அங்க இருந்துகிட்டு சண்டைக்கு வராங்க. என்னதாயா இவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. ரைட்டு, எதையோ பண்ணிட்டு இருங்க, பாக்குறவங்களுக்கு தெரியும்.
மக்கள் இருக்கிறாங்க, எல்லா சமூகங்களையும் சேர்ந்த தமிழர்கள் இருக்கிறாங்க. அவங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இங்க வெறுப்பு அரசியல் பண்றது யாரு, வேணும்னே சீன்றது யாரு, அதை வேணும்னே அந்த ஒரு ஒற்றுமை உணர்வு ஏற்படாம அந்த ஒரு இடைவெளியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படிங்கறதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இளைஞர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க முடிவெடுப்பாங்க அவங்களுக்கான தலைமை யாரு, அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய தத்துவம் என்ன அப்படிங்கிறத காலம் பதில் சொல்லும். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.